ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பெரிய பெரிய ட்விஸ்ட் ஒன்று லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடந்திருக்குது. ஈரான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்டு ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யா இருந்துகிட்டு ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரில வெல்கம் பண்ணி அவங்க நாட்டோட பிரசிடென்டான விளாடிமிர் புட்டின். புட்டின் யாரு? ட்ரம்போட பரம எதிரி. ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் தான் லாஸ்ட் ஒரு 3 வருஷமா செட் ஆகலைன்னா உக்ரைன் போர்ல அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல புட்டின் வந்து ஈரானை இன்வைட் ஈரான் வராங்கன்னா உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி, ஆமா அமெரிக்கா பண்றதுல நிறைய தப்பு இருக்குது, நாங்க ஈரான் கூட நிப்போம், ஈரான் கூட ராணுவ ரீதியாகவும் நிப்போம், மிலிட்டரிலி வி வில் பி கோஆபரேட்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய மூவையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவுல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இன்னும் மூடப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா தான் எல்லா இடத்துலயும் ஆயில் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? அதோட தலைவிதி என்னாச்சு? இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல வேர்ல்டு லெவல்ல ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஆல்ரெடி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. $100 பிளஸ் அகைன் $105 சம்திங் வந்து போயிருக்குது. இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பெட்ரோல் டீசலை பத்தி கொஞ்சம் கூட ஃபியூச்சரை பத்தி யாருமே கவலைப்படாம இப்படி அவங்க எடுக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ் வந்து சுத்தி சுத்தி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண போகுது. அதை விட முக்கியமா இந்த போர் முடிவுக்கு வர்ற மாதிரி ஒரு டைமும் இருக்கிற நேரத்துல புதுசா ஒரு பிளேயர் வந்து அதை இன்னும் பெருசாக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ கடைசியா என்ட்ரி கொடுக்கிறது தான் புட்டின். புட்டின் வந்து காட்டமா என்னென்ன சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியாவும் டீம் அப் பண்ற மாதிரி ஒரு சிக்னல்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. யாரு? கிம் ஜாங் உன் அவரும் வந்து சேர்ந்தாருன்னா இது எதை நோக்கி போயிட்டு இருக்குது? we will start looking at it in detail. இந்த போர் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 டேஸ் ஆக போகுது. I think today is the 58th day. ஆனா 58 நாளா ஒரு சொல்யூஷனும் இல்லாம இது பெருசாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் மட்டுமே இருந்துட்டு இருக்குது. சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைல்டா இப்போ சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால டெய்லி, மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்ல உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால டெய்லி ஒரு 10 நிமிஷத்துல ஒரு யூடியூப் வீடியோவா உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். பட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க லாகின் பண்றப்போ உங்க வீடியோ இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அது நடக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல இப்போ வந்து ஈரானும் பிளாக் பண்ணிருக்காங்க, அமெரிக்காவும் பிளாக் பண்ணிருக்காங்க. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற எந்த கப்பலையும் போக விட மாட்டோம்னு சொல்லி பிளாக் பண்ணிருக்காங்க. சோ ஈரான் போட்ட பிளாக்ல அமெரிக்காவுக்கு எந்த கப்பலும் போகாது. எந்த கப்பல் போகிறதுக்கு ஈரான் அலோவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய கப்பல்கள், ஓகேவா, லைக் இந்தியாவோட ஷிப், சைனாவோட ஷிப், இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் அவங்க அலோவ் பண்றாங்க. அமெரிக்கா அதை பிளாக் பண்ணிட்டு எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவன் யாரும் போக முடியாது, என் கப்பல் போக முடியாதுன்னா உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க யாரும் உனக்கு இருக்கிற கப்பலும் எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு பிளாக்க போட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்ட பிளாக்ல கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கப்பலும் உள்ளுக்குள்ள ஃப்ளோ ஆகுறது கிடையாது. போர் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஆயில் டீசலை பத்தி கவலைப்பட வேணாம், பெட்ரோல் டீசல் பிரச்சனை இல்ல, கேஸ் பிரச்சனை இல்ல, நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா போர் முடியல, சீஸ் ஃபயர் தான் வச்சிருக்காங்க. மறுபடியும் எந்த நொடினாலும் போர் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து நேத்திக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நேத்திக்கு நடந்துச்சுன்னு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முந்தா நாள் அந்த தாக்குதல் முடிஞ்சு அவர் கொடுக்கிற ஒரு பிரஸ் மீட்ல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை யாரு என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த போர்ல நான் ஜெயிக்கிறத கைவிட போறதில்ல, நான் இந்த போர்ல பயங்கரமா ஜெயிக்க போறேன், அதுக்கான எந்த ஸ்டெப்பும் நான் பின் வைக்க போறதில்ல, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த தாக்குதல் பண்ண வந்தவன் வந்து உண்மையிலேயே இந்த போர் நடக்கக்கூடாதுன்னு அப்படி ஏதாவது யோசிச்சாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ட்ரம்ப் அதை டினோட் பண்றாரு. இந்த போர்ல யாரும் வந்து என்ன பண்ணாலும் நான் இந்த போர்ல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு, என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு ஆங்கிள் பேசுறாரு. அப்போ இந்த போரை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க, ஓகேவா, போரை முடிச்சு வைக்கல. நிறுத்துறதுக்கும் முடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. T20ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் பிரேக், அடுத்த இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு. இது அந்த மாதிரி நடுவில் இருக்கிற பிரேக். அடுத்த இன்னிங்ஸ் இருக்குமா இருக்காதான்னு யாருக்குமே தெரியாத இந்த நேரத்துல தான் எப்படியாவது போரை நிறுத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து குட்டிக்கரணம் அடிச்சு ஸ்பீச்லாம், அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 2 முறை முயற்சி செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்துட்டு ஒரு 26 hours 27 ஹவர்ஸ்ல திருப்பி கிளம்பி போயிட்டாரு, இது செயல்படுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது முறை நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா, ஓகே பேச்சுவார்த்தை கூப்பிடலாம்னா ஈரான் இந்த முறை வரமாட்டேன்ட்டாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் வந்து எக்ஸசிவா இருக்குது, அன்ப்ரொவோக்டு அக்ரஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய தவறுகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் டிரெக்ட்லி பிளேம்ஸ் வாஷிங்டன் ஃபார் த பிரேக் டவுன். இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்கா போகாம இருக்கிறதுக்கு முழு காரணம் அமெரிக்கா தான். இன்கரெக்ட் அண்ட் எக்ஸசிவ் டிமாண்ட்ஸ், அளவுக்கு அதிகமாகவும் தப்பான டிமாண்டையும் இங்க வைக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இனிமே சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லணும்னா 2 பேரும் ஒரு டீலிங்க்கு வரணும். இப்போ நான் வந்து ஒரு 5 விஷயம் கேட்பேன், நீங்க ஒரு 5 விஷயம் கேட்பீங்க. ஆனா நான் கேட்கிற 5 விஷயம் நீங்க செய்யவே முடியாததா இருந்துச்சுன்னா அது ஒரு அன்அக்செப்டபிள் டீலா இருக்கும்ல. சோ ஈரானோட டீம்
வந்து அதான் சொல்றாங்க. ஃபாரின் மினிஸ்டர் வந்து லிட்டரலா ஈரான்ல இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போறாரு. அமெரிக்காவை எதிர்த்தே தீரணும். அமெரிக்கா வந்து இந்த போரை முடிக்கிற மாதிரி தெரியல. ஈரானும் அவங்களுக்கு ஈக்குவலா முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் அமெரிக்காவோட சண்டை போடுறதுக்கு அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு எதிரி வந்து நம்ம கூட நிக்கணும். அந்த ஆள் யாரு அப்படின்னு ஈரான் தேடுறப்போ தான் கண்ணுக்கு எட்டின தூரத்துல சூப்பரா பளிச்சுன்னு பகிரங்கமா ரஷ்யா தெரியுறாங்க. சோ ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ரஷ்யா கிட்ட போய் அவங்க சொல்லியிருக்கிறது இன்கரெக்ட் அண்ட் எக்ஸசிவ் டிமாண்ட்ஸ் கேக்குறாங்க. அதனால எங்களால ப்ராக்ரஸே பண்ண முடியல அண்ட் பாகிஸ்தான் கான்வர்சேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ளாப் அப்படிங்கறதையும் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக் பிரஷரையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்னோட பிசினஸே பண்ண விட மாட்டேன், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து எந்த விதத்திலையும் நியாயமே இல்லாம பிஹேவ் பண்ணிருக்காங்கிறது ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. அது அவங்க வேர்ல்டுக்கு சொன்னது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட தனியா வேற போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அது கூடவே என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் பல வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்மளுக்கு மிலிட்டரி கோஆபரேஷனும் இருக்குது, அதை நம்ம இன்னும் திக்கன் பண்ணணும். பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான் மேல கை வைக்கிறது ரஷ்யா வந்து எந்த நொடினாலும் உள்ளுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ். அப்படி ரஷ்யா இன்னும் அஷூரன்ஸ் கொடுக்கல, பட் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஈரான் வச்சு அவங்க தானே ஹெல்ப் கேட்கணும். ஸோ ஈரான் வந்து அந்த ஹெல்ப்பை கேட்டாங்க. ஸோ இந்த ஸ்பீச் இந்த ஒரு மீட்டிங் நடக்குது. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் போறாங்க. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் மீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம்ல. பட் ரஷ்யா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை மீட் பண்றாங்க. புட்டின் இஸ் மீட்டிங். புட்டின் வந்து கூப்பிட்டு ஓகே உங்களுக்கு என்ன இப்ப பேச்சுவார்த்தை நடத்தணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் வந்து டைரக்டா பேசுறாரு. புட்டின் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட அன்ப்ரொவோக்டு அக்ரஷன், தேவையில்லாம நீங்க வந்து அக்ரெசிவா இருக்கீங்க ஈரான் மேலன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஈரானோட மினிஸ்டரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க ஊர்ல உட்கார்ந்து சொல்றாங்க. The recent US strikes on Iran's nuclear facility unprovoked aggression and unjustified. இதுக்கு எந்த நியாயம் தர்மமும் நீங்க சொல்ல முடியாது. அண்ட் இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா broader regional instability பெருசா இது இன்னும் போயிடும், இன்னும் பெருசா நிறைய கண்ட்ரீஸ் உள்ள இன்வால்வ் ஆகுங்கிற ஒரு வார்னிங்கையும் ரஷ்யா கொடுத்திருக்குது, which is a big deal. அது கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட்ல நாங்க உங்க கூட இருப்போம், நாங்க பல வருஷமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், இப்பவும் நாங்க உங்க கூட நிக்கிறோம், சீக்கிரமா அமைதி திரும்புறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ நாங்க எடுப்போம். அமைதி திரும்புறதுக்கான ஸ்டெப்ஸ் பேச்சுவார்த்தை ஃபெயிலியர், அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, எதிரியா அடிச்சு ஒடுக்க வைக்கிறது. ஸோ நாங்க எல்லா ஸ்டெப்பையும் எடுப்போம். அது டைரக்டா சொல்லல, பட் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோ ரிமைன்ஸ் a loyal friend and reliable partner of Tehran. ரஷ்யாவோட மாஸ்கோ வந்து ஈரானோட டெஹ்ரானோட நாங்க என்னைக்குமே ஒரு லாயலான ஃப்ரெண்ட், என்னைக்குமே உனக்கு நான் கூட நிப்பேன், அப்படி ஒரு நண்பனா இருப்போம், உனக்கு என்ன டஃப் டைம் வந்தாலும் நானும் உன் கூட நிப்பேன்னு ரஷ்யா வந்து பப்ளிக்கா அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சீரியஸ்லி கன்சர்ன்ட் ஓவர் ஆர்ம்டு கான்ஃபரன்டேஷன். இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த கண்டினியூஸா அமெரிக்கா வந்து ஆயுதங்களை எடுத்து ஈரான் மேல தாக்குறத பார்த்து எங்களுக்கு பெரிய கன்சர்ன் இருக்குது. கால் ஃபார் இமிடியட் சீசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் ஃப்ரம் அன்ப்ரொவோக்டு யூஎஸ் இஸ்ரேல் அக்ரஷன் அகேன்ஸ்ட் ஈரான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூஸா நீங்க இப்படி பண்ணிட்டே இருக்கிறத நாங்க கம்ப்ளீட்டா கண்டம் பண்றோம், இதுக்கு வந்து மிகப்பெரிய ரீபர்கஷன்ஸ் இருக்கும், ஈரானை வந்து நீங்க இதுக்கு மேல தொல்லை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்க கூட நிப்போங்கிறத அவங்க பிரசிடென்ட்டும் சொல்றாங்க, ஃபாரின் மினிஸ்டரும் சொல்றாங்க, எல்லா விதத்திலையும் சொல்றாங்க. இன்னவே இது என்ன மாதிரி ஒரு மூவ்னு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஈரானை ஈஸியா அடிச்சிடலாம்னு ரஷ்யா ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டாங்க. அதுக்கு ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸே வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணாங்க. கரெக்டா தானே சொன்னேன்? அமெரிக்கா வந்து எப்படியாவது ஈரானை ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. அதுக்கு ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸே வந்து இழுக்கிறாங்க. அரப் கண்ட்ரீஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சுதாரிச்சுட்டு வேகமா போற நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயர் கொண்டு வந்துடுறாங்க. நிறுத்துன்னு சொன்னாலும் டெம்பரவரியா ஒரு பாஸ் எடுத்துடுறாங்க. இப்போ ஈரான் இங்க இருக்குது, அரப் கண்ட்ரீஸ்க்கு வந்து இஷ்டம் இல்லை இந்த போர்ல. ஏன்னா ஈரானை அமெரிக்கா அடிச்சா ஈரான் வந்து பதிலுக்கு அரப் கண்ட்ரீஸ் அடிக்குது. அப்போ இவங்க வந்து இந்த இப்போதைக்கு டெம்பரவரியா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. பட் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிக்கணும். ஏன்னா வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கப்போ இவ்வளவு பெரிய ஒரு தாதா கௌரவம் என்னை கூப்பிட்டு வந்துட்டு இஸ்ரேல் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க ட்ரம்ப். ஆனா ஈரான் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்பவும் ஈரான் என்ன பண்றாங்க, ஓகேப்பா நீ பெரிய ஆளு, இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, அமெரிக்காவும் ஓகே சூப்பர்ன்ட்டாங்க. ஆனா அமெரிக்கா வந்து கடைசியில கெத்துக்காக என்ன பண்றாங்க, சரி நீ ஒழுங்கா திறக்கறியா நான் வேடிக்கை பார்க்கறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஈரான் பதிலுக்கு மூடிட்டாங்க. அப்படியா, அப்படிலாம் திறக்க முடியாது போ அப்படின்றாங்க. அப்ப ஈரானுக்கும் பயங்கரமான ஈகோ கிளாஷ் இருக்குது. ட்ரம்ப்பை பார்த்து நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாங்கிற ஒரு ஆங்கிள் தான் ஈரான் நிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அவங்க சப்போர்ட்டுக்கு இப்ப யாரை கூப்பிடுறாங்க, ரஷ்யாவை கூப்பிடுறாங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலாம் பொருத்தங்கிறது ஊருக்கே தெரியும். இப்போ ரஷ்யாவும் உள்ள வாலண்டியரா ஓகே நான் கூட நிக்கிறேன்னு வேற சொல்லிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதான் வீடியோட ஸ்டார்டிங்ல இதுல ரஷ்யா ஈரான் மட்டும் கிடையாது, நார்த் கொரியாவும் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யாக்காக இப்ப நார்த் கொரியா ஆல்ரெடி போர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. ஐ திங்க் நம்ம நிறைய பேர் மறந்துருப்போம், ஏன்னா கோவிட் அப்போ ஆரம்பிச்ச ஒரு போர் இன்னமும் போயிட்டு இருக்குது. பட் இந்த போர்ல வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கூட
தோளோட தோளா நின்னு பூட்ஸ் ஆன் கிரவுண்டும்பாங்க. அவங்களோட ராணுவத்த அனுப்பிச்சு வச்ச கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா. நார்த் கொரியா இங்க இருக்குது. இங்க உக்ரைன் இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இங்க சண்டை. இங்க இருக்கிற நார்த் கொரியா இங்க இருந்து இங்க வந்து உக்ரைனுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லிட்டரலா ஏசியால இருந்து கிளம்பி யூரோப்புக்குள்ள போய். இன் அனதர் ஆங்கிள் நார்த் கொரியாக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல ஒரு 50-60 கண்ட்ரீஸ் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. 50-60 கண்ட்ரீஸ் நடுவுல வந்து சைனா இருக்குது, நேபாள் இருக்குது, இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், என்னெல்லாமோ கண்ட்ரி நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த துபாய், ஈரான், எல்லாம் என்னெல்லாமோ ஒரு உள்ள எமிரேட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்குது. இப்போ இங்க இருக்கிற நார்த் கொரியா ரஷ்யாக்காக இங்க வந்து சண்டை போட்டு உயிரிழந்து போறாங்க. அந்த உயிரிழந்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நார்த் கொரியால வந்து இன்னைக்கு ஒரு மியூசியமே திறந்து வச்சிருக்காங்க. இறந்தவங்களோட பெயர்கள் எல்லாத்தையும் கொண்டு நார்த் கொரியாவோட கேபிட்டல்ல வந்து ஒரு மியூசியமே திறந்து வச்சுட்டாங்க. அப்போ நார்த் கொரியா வந்து யாருக்கும் தெரியாமலாம் ஆள் அனுப்பல. உலகமே பார்க்குறப்போ நாங்க ரஷ்யா கூட நிக்கிறோங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. ரஷ்யா இப்போ என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்க, நாங்க ஈரான் கூட நிக்கிறோம்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த நொடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிசு கிசு மாதிரி பேசிட்டு இருந்தாலும் இப்போ பப்ளிக்கா தெரிஞ்சது 3 பேர் டாக் டீம். யாரு? ஈரான், அடுத்து ரஷ்யா, அண்ட் 3வது யாரு? நார்த் கொரியா. நார்த் கொரியா கூட நின்று இறந்து போறவங்களுக்கு மியூசியம் கட்டி பெருமைப்பட்டு இருக்காங்க. நாங்க இந்த அது கூட என்ன சொல்றாங்க, இந்த புனித போர்ல நாங்க ரஷ்யா கூட இருப்போம்னு வேற டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ இங்கேயும் ஒரே எதிரி. உக்ரைன் கூட சண்டை போடுறப்பவும் அமெரிக்கா தான் எதிரி, இங்க ஈரான் கூட சண்டை போடுறப்பவும் அமெரிக்கா தான் எதிரி. ரெண்டு இடத்துலயும் ரஷ்யா இன்வால்வ் ஆயிட்டாங்கனால் இட் இஸ் பிகமிங் மச் பிகர். இந்த டென்ஷன் புரிஞ்சுதான் வேர்ல்டு லெவல்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஒரு முஸ்லிம் திறக்கல, நீங்க போற நிறுத்துற மாதிரியும் தெரியல, பெருசாகிட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா மறுபடியும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்டு லெவலில் இருக்கும் பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆயில், கேஸ் என்ன ஆக போகுதுன்னு ஃபியூச்சர். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஒரு மூடி வச்சிருக்காங்க. இன்னும் போற பெருசாக்குவோன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூட நிப்போன்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரி வந்து நின்னுக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இதில் ஜெயிச்சுட்டு தான் சாவேங்கிற ஆங்கிள் பேசிட்டு இருக்காரு. அப்போ யாருமே பேக் அடிக்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் இன்னும் அக்ரெசிவா கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ட்ரினால முடியும். மதனு என்ன சொல்ல போற அப்படின்னு தானே கேட்குறீங்க. பாகிஸ்தானான்னு கேட்டிங்கன்னா நோ. டாக்கிங் அபவுட் இந்தியா. இந்தியாவுக்கு நான் இப்போ சொன்ன எல்லா கண்ட்ரிஸ் கூட லெவரேஜ் இருக்குது எக்ஸப்ட் நார்த் கொரியா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஈரான் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. இஸ்ரேல் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரஷ்யா கூட நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அமெரிக்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ இந்த 4 கண்ட்ரிஸோடையும் பயங்கரமான பங்கமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மேஜர் எக்கானமியும் சொல்ல முடியாது. பாகிஸ்தான் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிக்கலாம், பட் அதெல்லாம் சின்ன கண்ட்ரிஸ். நீங்க மேஜர் கண்ட்ரின்னு யோசிச்சீங்கன்னா, மேஜர் எக்கானமின்னு யோசிச்சீங்கன்னா, பாப்புலேஷன் வைஸ் எல்லா விதத்திலையும் யோசிச்சீங்கன்னா, இந்த 4 பேர் கூடயும் பேசி ஈக்குவலா நிக்கிற ஒரு கண்ட்ரினா நம்ம இந்தியாவை சொல்லலாம். ஸோ சம்வேர் இந்த மொத்த நெகோசியேஷனும் இந்தியா கைக்கு வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் அவ்வளோ ஈஸியாக அதை விட மாட்டாங்க. அவங்க எப்படியாவது அதை சொல்லி சரி பண்ணிடணும்னு பார்ப்பாங்க. பட் ஈரானே அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து ஒழுங்கான மிடில் மேன் இல்லைன்னு நினச்சி தான் அவங்களே தள்ளி போகிறாங்க. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இதுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்குது. பட் இதுதான் லேட்டஸ்ட். மறுபடியும் ஆயில், கேஸ் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு நான் அடுத்து எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த போரில் ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஈரான் கூட சேர்ந்து சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மாரல் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல், அதுக்கான லிங்க்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். கம் அண்ட் லெட்ஸ் ஹாவ் அ குட் கான்வர்சேஷன் எந்த சோஷியல் மீடியானாலும். லவ் யூ ஆல், டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. இந்த 8 மில்லியன் மக்களோட நீங்களும் ஜோதியில் ஐக்கியமாயிடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.